நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயண பிரச்சாரத்தில் இந்த ஆம்புலன்ஸ் பஞ்சாயத்து அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப டிஸ்டர்ப் ஆன தமிழக அரசு இனிமேல் ஆம்புலன்ஸையோ இல்லை ஆம்புலன்ஸ் ஓட்டக்கூடிய இந்த ஊழியர்களையோ அவங்களை டிஸ்டர்ப் பண்ணால் 10 ஆண்டு ஜெயில் அப்படின்ற மாதிரியான விஷயத்த ஆளும் அரசு குறிப்பாக ஹெல்த் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஒரு சீரியஸான சப்ஜெக்ட் நோக்கி நகருது. எப்படி பார்க்குறீங்க சார்? ஆம்புலன்ஸ் வருவதற்கு ஏன் வழிவிட மறுக்கிறார்கள் அதிமுக காரர்கள் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அதுக்குள்ளதான் அவங்க கூட்டம் கூட்டுறதுடைய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. இந்த ஆம்புலன்ஸ்காரன் என்ன பண்றான்னா, மொத்தமா இவங்களுடைய இதை கூடாரத்தை காலி பண்றான்னு ஏன் பயப்படுறாங்க? எத்தனையோ மாநாடுகளுக்குள்ள நான் உலகத்தமிழ் மாநாடு நடந்த போது மதுரையில் அதிமுகவினுடைய பல மாநாடுகள் நடந்த போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். கட்டுக்கடங்காத கூட்டத்துக்கு நடுவே ஆம்புலன்ஸுக்கு அப்படியே அலமாரி விலகி எல்லாரும் வழி விட்டுருவாங்க. அப்படி பல மாநாடுகளில் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுறத ஒரு பெரிய புண்ணியமாக தான் கருவாய். எப்படி ஆம்புலன்ஸ் வரலாம் அப்படின்னு வரைக்கும் யாருமே எந்த தலைவருமே கேட்டதில்லை. கலவர கட்சி நடத்துறவங்க கூட கேட்டதில்லை. சாதி கட்சி மத கட்சிலாம் நடத்துகிற மதவாத கட்சி சாதியவாத கட்சி நடத்துகிறவங்க கூட பொது இடத்துல ஜென்டில்மேன் தனியாக இருக்கும்போது தான் வன்மத்தை கக்குவானே தவிர பொதுவாக இருக்கும்போது வன்மத்தை யாருமே கக்கணும் அது வரைக்கும் வரலாறே கிடையாது. இவன் என்ன பண்ணிட்டாருன்னா, இவருக்கு அதிகமாக கூட்டம் வரவில்லை, எடப்பாடிக்கு செல்வாக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருமோங்கிறதுக்காக ஒரு ஊரில் எந்த தெருக்கல்ல கூட்டம் கூட்டுறது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. இப்போ நீங்கள் சில தெரு பார்த்தீங்கன்னா தேரோடும் வீதி மாதிரி பெருசாக இருக்கும். சில தெருக்கள் குறுகலாக இருக்கும். குறுகலாக இருக்கிற தெருக்களில் நீங்கள் கூட்டம் போட்டீங்கன்னா அல்லது இந்த மாதிரியான அந்த சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி ஒரு பஸ்ஸில் கொண்டு நிப்பாட்டினீங்கன்னா கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் அப்படியே கூட்டம் ரொம்ப அப்படியே நிற்கிறது மாதிரி ஒரு ஃபீல் வரும். இப்போ ட்ரோன்லாம் வச்சுருக்கிறாங்க. அப்படி சங்கின்னு ஒன்று போயிட்டு அப்படி வரும், அப்படி திரும்ப அப்படியே வரும், மேலே ஏறும் கீழே ஏறும்போது அப்படியே அப்பா அவ்வளவு கூட்டமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சிறிய தெருவுக்குள்ள ஒரு பெரிய அளவில் ஒரு ஆயிரக்கணக்கான பேரை நெரிசலாக நிற்கும் போது நிறையா பேர் நிற்கிறது மாதிரி ஒரு ஃபீல் வரும். எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. தாம்பரம் ரயில்வே மைதானத்தில் ஒரு கட்சியினுடைய மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டுக்கு போனப்போ கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் ஆட்கள் அங்கும் இங்குமா அப்படியே அளவாஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளோ பேராக இருக்கும் அந்த கூட்டத்தில் அப்படிங்கிறப்ப 5 லட்சம் பேர் கூடுனாங்க. ஆளுக்காலும் ஒன்று சொன்னேன். ஒருத்தன் 2 லட்சம் பேர் கூடுனாங்கன்னு ஆரம்பித்தான். ஒருத்தன் 1.5 லட்சம் 2 லட்சம் சொல்லி கடைசியாக ஒருத்தன் பெருந்தன்மை மிக்க ஒருத்தன் சொன்னான் 5 லட்சம் பேர் கூட்டிட்டாங்க. அப்புறம் அந்த ரயில்வே மைதானத்தில் எவ்வளவு பேர் தான் கொள்ளும் முதல்ல அப்படின்னு ஒரு ரயில்வே அதிகாரிகிட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு பேசுறதுக்கு, உரையாடும் போது அவர்கிட்ட கேட்டேன். அந்த மைதானம் 25,000 பேரை தான் கொள்ளும். 25,000 பேரை ஒரு மைதானத்துக்குள்ள நிரப்பும் போதே கொஞ்சம் ஃப்ளோட்டிங்லாம் நடந்துக்கிட்டு போகிறவன் வர்றவன் போகிறவன் கலைகிறவன் ஒரு கூட்டம் இருப்பான். கடலை விற்கிறவன், டீ விற்கிறவன், இடையில வெளியூருக்காரன், கொஞ்சம் நேரத்தில் பாதி நேரத்தில் வெளில போகிறவன், அரை மணி நேரத்துக்கு மேலே சிகரெட் பிடிக்க முடியாமல் இருக்கிறேன். அது ஒரு வகையான ஆட்கள் போய் வந்துகிட்டே இருப்பான். அவங்களில் ஒரு 5,000 பேர் சேர்த்தா கூட 30,000 பேரை தாண்டி இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அவன் சொன்னது என்னன்னா 3 லட்சம் பேர் கூட்டிட்டாங்க. இப்போ நீங்கள் இதில் கூட பாருங்கள், விஜய் மாநாட்டில் கூட பாருங்கள், 1 லட்சம் சேர் போட்டோங்கிறாங்க. ஆனால் வந்தது எத்தனை லட்சம் பேர் சொல்கிறாங்க? 5 லட்சம் பேர் வந்தது சொல்கிறாங்க. அப்போ 4 லட்சம் பேர் சுற்றி நின்றாங்களா அப்படின்லாம் ஒரு கேள்வி இருக்குது. எப்போவுமே கொஞ்சம் கூடுதல் குறைவா. ஏன்னா இதுக்கு யாரும் அட்டண்டன்ஸ் போட போகிறது இல்லை. இது என்ன காலேஜ் அட்டண்டன்ஸா ஸ்கூல் அட்டண்டன்ஸா? அது கிடையாதுல்ல. ஏறத்தாழ குத்து மதிப்பாக சொல்கிறதான் எல்லாமே. இல்லை சார், ரைட், ஓகே, சப்ஜெக்ட் வருவோம். இப்போ இவங்க குறுகலான தெருவுக்குள்ள கூட்டம் போடுறதுனால தான் ஆம்புலன்ஸ் அந்த தெருவுக்குள்ள வரவும் முடியல, போகவும் முடியல. அந்த ஒரு ஆம்புலன்ஸுக்கே கூட்டம் செதறுது. இவங்க சொல்ற பிரச்சனை என்னன்னா, ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் வந்தா விலகி நிற்கிறதுக்கு இடம் இல்லாத தெருக்கல்ல கூட்டம் போடுறாங்கிறத அவங்க பிரச்சனையே. இப்போ கொஞ்சம் பெரிய தெருக்கல்ல போட்டால் நமக்கு ஆளு வரலைங்கிறது அம்பலப்பட்டு போயிடுவோம் அப்படிங்கிறத அவங்களோட பிரச்சனை. அதை ஒரு முறை என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அவருக்கு ஒரு சின்ன, அதாவது எடப்பாடி பழனிசாமியோட நெருங்கி பழகிய அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் எனக்கு நண்பர் சொன்னார், அவர் யாரையுமே நம்ப மாட்டாருங்க, தன் நிழலை கூட அவர் நம்ப மாட்டார், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர். அப்போ ஆம்புலன்ஸ் வர்ற சத்தம் வரும்போது பூராமே சும்மாதான் ஆம்புலன்ஸ் வருது, நம்மளை கூட்டத்தை கலைக்க தான் வருதுன்னு அவர் சந்தேகப்படுறாரு. ஆனால் சும்மாலாம் ஆம்புலன்ஸ் இப்போ நீங்கள் ஒரு ஆளுக்கு 108க்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னா சாமானியன் தான் 108க்குலாம் ஃபோன் பண்ணுவான். பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவன்லாம் பெரிய மருத்துவமனைகள், அப்பல்லோ, காவேரி மருத்துவமனை, எங்கேயோ ஒரு பெரிய தனியார் மருத்துவமனைக்கு தான் போவான். சாமானியன் தான் 108க்கு போவான். 108 ஷார்ட்கட்டாக கூகுள் மேப் காட்டுது, சீக்கிரமாக போகிறதுக்கான இடத்த எங்கே காட்டுது, அதுக்கு தான் அவன் வண்டி ஓட்ட முடியும்.
அதிமுக கூட்டம் நடக்கிற இடத்துக்கு போகுது அப்படின்னு சொல்றது முதல்ல தவறானது. யாருக்கு வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் உடல்நிலை கோளாறு ஏற்படலாம், ஆம்புலன்ஸ் வரலாம். இல்லை சார், அது வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயம். அதாவது ஆம்புலன்ஸுடைய டியூட்டி அவங்க கரெக்டாக பார்க்குறாங்க, அது ஓகே, நியாயமான விஷயம். அது மாதிரி அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாருங்கிறது ஓகே, அது ஒரு வியூ. இன்னொரு வியூ சொல்கிறாங்க, ஆளே இல்லாமல் திரும்ப திரும்ப வந்து நம்ம கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான ஒரு உள்நோக்கத்தோட வராங்க. ஆளும் அரசு இதை சிதைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த ஆம்புலன்ஸை பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் எல்லாருமே வந்து திமுக காரங்களா? இது என்ன வகையான பேச்சு? ஆம்புலன்ஸ் ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் எல்லாருமே திமுக உறுப்பினர்களா? அல்லது முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா, அந்த டியூட்டி பார்க்குறவங்க யாராவது தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி மேலே வன்மமாக வண்டி ஓட்டுவாங்களா? இது ஒரு கற்பனை பண்ண முடியுமா? நீங்கள் பெரும்பகுதி நீங்கள் பாருங்கள், ஆம்புலன்ஸில் பயணம் செஞ்சவங்களுக்கு, பாடி ஏற்றினவங்களுக்கு அல்லது உடல்நல சரியில்லாதவங்களை கூட்டு போனவங்களுக்கு தெரியும் அவன் எவ்வளவு கருணை மிக்கவனா, ரொம்ப வேகமாகவும் வண்டி ஓட்டணும், அதே சமயத்தில் பக்குவமாகவும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ரொம்ப நிதானமான ஒரு வேலை. அந்த வேலை பார்க்குறது வந்து ரொம்ப சிரமமானது. நீங்கள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்து நமக்கு இடம் தர மாட்டாங்க ஆம்புலன்ஸ்க்கே. அதுக்குள்ளே அவங்க வண்டி ஓட்டணும், அதில் ஆக்சிடென்ட்டும் ஆயிடக்கூடாது, உரிய நேரத்துக்கும் பேஷண்ட்டை சேர்க்கணும். ரொம்ப சவாலான ஒரு பணி அவங்களுக்கு. அதெல்லாம் புரியுது சார். ஆனால் வந்து அதிமுக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, திரும்ப திரும்ப வைக்கிறாங்க. ஏன்னா ரிப்பீட்டடாக இது நடக்குது, ஒரு டைம் இல்லை 2 டைம்ல ரிப்பீட்டடாக நடக்குது. புரியாத விஷயம் என்னன்னா, ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு நெஞ்சு வலிக்குதுன்னு, வெறும் ஆம்புலன்ஸ் தானே போகும். எப்படி பேஷண்ட்டை ஏற்றிட்டு போவாங்களா? இங்கே ஒரு இருக்கிற வந்து கொஞ்ச நேரம் வாங்க, கம்பெனிக்கு வாங்க, சும்மா வாங்க பேசிட்டே போகணும், யாரையா ஏற்றிட்டு போவாங்களா? இல்லை, கரெக்டு. ஒரு நர்ஸோ, ஒரு அட்டெண்டரோ, ஒரு மெடிக்கல் அட்டெண்டரோ, யாரோ ஒரு உதவியாளரோ அது தூக்குறதுக்கு, அந்த இதை வந்து ஸ்ட்ரக்சரை வந்து மேலே ஏற்றுறதுக்கு ஒரு ஆள் கூட இருப்பார், அவ்வளோதான் இருப்பாங்க. வெறும் வண்டி தான் போகும். திடீர்னு கூப்பிட்டா வெறும் வண்டி போகாம இந்த கட்சி மாநாட்டுக்கு ஆள் கூட்டிட்டு போற மாதிரி ஆம்புலன்ஸ் டிரைவர் கூட்டிட்டு போவாரு. இல்லை, கரெக்ட் சார், இதை புரிஞ்சுக்க முடியுது, எங்க கேட்குற கேள்வி புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இந்த மாதிரி நான் யதார்த்த நடைமுறை கூட புரியாம தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுறாரா? அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, திரும்ப இதே மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா ரிட்டர்ன் போகும்போது வந்து அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் நோயாளி போவார்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டில் இருக்கார், ஒரு முக்கியமான எதிர்க்கட்சி தலைவர் இருக்காரு. எக்ஸ்ட்ரீம் லெவலில் அவர் பேசுறாரு அப்படின்னா அந்த அளவுக்கு அவரை வந்து மன உளைச்சல் ஆளாக்கிருக்காங்க. இல்லைங்க, அவர் டிஸ்டர்ப் பண்ணாராங்கிறது அல்ல. ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுங்கள், தயவு செஞ்சு வந்து ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுங்க. ஒரு கூட்டம் நடக்கிற இடத்துல திடீர்னு சர்ச்சில் வந்து மணி அடிக்கிறாங்க, கோயிலில் வந்து ஏதோ ஒரு இது ஓதுறாங்க, எங்கேயோ ஒரு பள்ளிவாசல் சத்தம் கேட்குது, பாங்கு வந்து தொழுகைக்கான அழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா கூட்டத்தை வந்து 5 நிமிடம் ஒத்தி வைப்பாங்க, கொஞ்சம் அமைதி காத்துட்டு தான் மறுபடியும் ஆரம்பிப்பாங்க. இது வந்து ஒரு சபை நாகரிகம் மாதிரி. அது மாதிரி தான் ஆம்புலன்ஸுங்கிறது இன்னும் அதை விட வழிபாட்டை விட ஒரு உயர்வான விஷயம். என்னன்னா, ஒருத்தனுடைய உயிர் கொடுக்குற விஷயம் அது. அங்கே வந்து அவனை வந்து வன்மத்தோட வந்து தாக்குறதுக்கு இப்போ நீ நோயாளியா போவேன்னா என்ன அர்த்தம்? உன்னை அடிச்சு கைய கால உடைக்கிறதுன்னு அர்த்தம். மறைமுகமா என்ன அர்த்தம்? ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வன்முறையை தூண்டுவாது. இது வந்து நாகரிகமா நோயாளி எப்படி போவான்? நோயாளிகளோடு போறவன் தான் ஆம்புலன்ஸ் டிரைவர். இதுவரை ஆம்புலன்ஸ் டிரைவரே நோயாளியா போவாங்கிறது எவ்வளவு அபத்தமான பேச்சு, ரொம்ப அயோக்கியத்தனமான பேச்சும் கூட. ஆம்புலன்ஸ் டிரைவர் எதுக்கே நோயாளியா போறான்? அவன் நோயாளிகளை வந்து குணப்படுத்துவதற்கும் காப்பாற்றுறதுக்குள்ள போவான். அவனை நோயாளியா போவான்னு சொல்றது மூலமா நீ மறைமுகமா என்ன சொல்ற? அதிமுக தொண்டர்கள் நீங்கள் வழிமறிக்கணும், அவங்கள செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் வாய் மூடலை, திருவாய் மூடலை. 2 நாள்லயே அடுத்த ஆம்புலன்ஸை சந்தேகத்தின் பேரால வழிமறுத்து ஆம்புலன்ஸ் டிரைவரை அலக்கழிச்சு உள்ள வெளியவான்னு சொல்லி ஒரு கும்பல் வன்முறையாளர்களை போல வந்து கூடி நின்று பின்னாடி இருக்கிற கேட்டை திறந்து அத்துமீறி உள்ள நுழைய முயற்சி செய்து அவன் கதறான், ஐயோ அப்படின்னு சொல்லி அவன் கதறான். யார்? ஆம்புலன்ஸ் டிரைவர் கதறான். இது மாதிரி ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் எங்காவது இது வரைக்கும் நடந்ததுக்கான ஒரு முன்னுதாரணம் இருக்கா? இது அப்படியே வந்து மொபைல் போன்ல வந்து எல்லாமே காட்சி வடிவமாக எல்லா இடத்துலயுமே வந்துருச்சு. கரெக்ட் சார். ஆனால் வெக்கி தலை குனிய வேண்டிய விஷயம். நம்ம அதிமுகவுக்கு வந்து கொஞ்சம் கூட இப்படி வந்து நாகரிகமாக நடந்துக்கிறாங்க, நமக்கு கோவம் வருது. ஒரு ஆம்புலன்ஸ்ங்கிறது எல்லாருக்கும் பொதுமானது, பொது சொத்து. அதை தாக்குறதோ அதோட ஓட்டுநர் தாக்குறதோங்கிறது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்ம இங்கே என்ன கவனிக்கிறோன்னா, இப்போ நம்ம அவங்கள பார்த்து இந்த கேள்வி வைக்கிறோம், இப்படிலாம் அநாகரிகமாக நடந்துக்கிறீங்க அதிமுக அப்படின்னு கேட்கும்பொழுது, இப்போ இந்த பக்கம் என்ன வைக்கிறோன்னா, இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் போன்ற விஷயத்தெல்லாம் வந்து இந்த மாதிரியான அரசியல் ரீதியான ஒரு தொந்தரவுக்கு பயன்படுத்த ஒரு ஆளும் அரசு எதிர்க்கட்சி மீது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறாங்க. அது நியாயமா அப்படிங்கிறது அவங்க திரும்ப அந்த குற்றச்சாட்டுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? நான் என்ன கேட்கிறேன்னா, இவர் போற இடம் பூரா ஆம்புலன்ஸ் டிரைவர் அனுப்புறாங்கன்னு சொல்றதுக்கு குறைந்தபட்ச ஆதாரத்தை காட்டுங்க. ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாத மர்ம மனிதன் என்ன சைனால இருந்து ஜப்பான்ல இருந்து ஆள் கூட்டு வர போறாங்க. நீங்க அடையாள அட்டை கண்டிப்பாக இருக்கும், யாரு வண்டி ஓட்டுனாலும் அவர் அடையாள அட்டை இருக்கும். அவர் இந்த நேரத்துக்கு என்ன பேஷண்ட்டுக்கு வந்தாருங்கிறது அவர் ஏற்கனவே ரெக்கார்ட் ஆகி தான் 108க்கு போகும்போதே அது ரெக்கார்ட் ஆகிடும். அந்த வாய்ஸ் ஏற்கனவே அவர் யாருக்கு போறாரு, என்ன பேஷண்ட்டுக்கு போறாரு, அந்த டைம் இருந்துச்சா இல்லையா, இதை செக் பண்ண முடியுமா முடியாதா? என்ன ஆத்திர வேண்டி கிடக்குன்னு நான் கேட்கிறேன். இவர் என்ன ஒரு அற்புதமான உரையை வந்து மக்களுக்கு ஆற்றி எல்லாரையும் வழிபடுத்த போறாருங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆத்திரப்படுறாரு. இவர் என்ன செஞ்சுட்டாருன்னு ஆத்திரப்படுறாரு. அவர் என்ன செஞ்சாருங்கிற செகண்டரி சார். அவர் அரசியல் பிரச்சாரம் செய்யறாரு, அது வேற விஷயம், அது சப்ஜெக்ட் வேற. நான் என்ன கேட்கிறேன், அதிமுக தொண்டை ஒருத்தன் வந்து கூட்டத்தில் சரிஞ்சு விழுந்துட்டான்னா ஆம்புலன்ஸ் வேணுமா வேணாமா? கட்டாயம் எல்லாருக்கும் வேணும். எல்லாருக்கும் இல்ல எப்படி எடப்பாடி பழனிசாமியை வைத்தியம் பார்த்து அவரை காப்பாத்திடுவாரா? சொல்லுங்க. அவர் டாக்டருக்கு படிச்சிருக்கிறாரா?
அப்படி ஏதாவது இருக்குன்னா நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த விஜயபாஸ்கர்லாம் ஏதோ படிச்சிருக்கிறாரு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக்டரா இருக்கிறாரு, ஒரு மருத்துவர் குழு வந்து இவங்க நியமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க. பெரிய தலைவர்களுக்கு உடல்நிலையில ஏதாவது பாதிப்பு ஏற்படும், முதுமை மிக்க தலைவர்களுக்கு வந்து ஆம்புலன்ஸ் கூட போறதுங்கிறது ஏற்கனவே ஒரு வழக்கத்துல கூட உண்டு. அப்படி கூட உண்டு. பெரிய மூத்த தலைவர்களுக்கு சில நேரம் சிக்கல் வரும், அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் அப்படிங்கிறதுக்காக கூட ஒரு மருத்துவர் குழுவையே பிரச்சாரங்களுக்கு அனுப்பிய நடைமுறைலாம் உண்டு. அதனால மருத்துவ பணியாளர்கள் என்பவர்கள் வந்து மிக மோசமான பந்து மாதிரி நடக்கக்கூடிய காலகட்டம், ரொம்ப பேரிடர் காலகட்டம், கொரோனா காலகட்டத்தில் கூட யாருமே நடமாடக்கூடாது என்று சொல்லுகிற காலகட்டங்களில் கூட ஆம்புலன்ஸ் வந்து இருக்கும், மெடிக்கல் ஷாப் திறந்துருக்கும், குழந்தைகளுக்கான பால் இது மாதிரியான அத்தியாவசிய பொருட்களுக்கான கடை திறந்துருக்குங்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இவ்வளவு அடிமுட்டாள்தனமாக தன்னுடைய தொண்டர்களை தூண்டுவது இருக்குல்ல, அவ வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு இடத்துக்கு போறப்ப ஏற்கனவே இதற்கு ஒரு சிறப்பு சட்டம் இருக்கிறது. மருத்துவ பணியாளர்களுக்கு இடையூறு செய்தால் 10 ஆண்டு ஜெயிலுங்கிறது ஏற்கனவே இருக்கு. அப்ப நீங்க அதிமுக காரன் ஒருத்தனை கொண்டு வந்து 10 வருஷம் ஜெயிலில் அடைச்சா நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த திமுக வந்து பழி வாங்கிட்டாங்க, திமுக அரசு வந்தாலே இப்படித்தான் நடக்கும் அப்புறம் சொல்லுவீங்கல்ல. அப்ப அதுக்காக ஆம்புலன்ஸ் டிரைவரை வழிமறிக்கலாமா? அவர் கட்சி தலைவராக இருக்கிறாரு, எதிர்கட்சி தலைவருக்கு பொறுப்புணர்ச்சி வேணாமா? மனித உயிரோடு விளையாடக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை இல்லையா அது? இதுல போய் தலையிடலாமா? இப்படி ஒரு சர்ச்சையை உருவாக்கலாமா? முதல்ல நான் கேட்கிறேன். நீங்க தோக்க போறீங்க, ஏற்கனவே உங்க அரசியல் நிலைமை மோசமா இருக்கு, எதுக்கு மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்குறீங்கன்னு நான் கேட்கிறேன். இல்லை, அது செகண்டரி சார், வெற்றி தோல்விங்கிறது செகண்டரின்னு வைங்களேன். பட் வந்து என்னன்னா, இப்போ இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி குறைச்சி மதிப்பிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் சுற்றுப்பயணம் போகும்போது வந்து அவருக்கு இவ்வளவு செல்வாக்கு வருதா, மக்கள் செல்வாக்கு திரளதான்னு சொல்லிட்டு ஆளும் அரசுக்கு ஒரு பெரிய பயம் ஏற்பட்டிருக்கு. ஸோ வந்து அதை தொந்தரவு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு மாதிரியான அந்த விஷயத்தெல்லாம் கையாளுறாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக சீனியர் சொல்றாங்களே. அப்ப அதிமுக கூட்டங்கள் நடக்கிற இடங்களுக்கு அருகாமையில் 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஆம்புலன்ஸ் போகக்கூடாதுன்னு உத்தரவு போட்டுட்டா சரியாயிருமா நான் கேட்குறேன். யாராவது பாதிப்புனா என்ன செய்ய முடியும்? ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து அவசரமாக வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற நெருக்கடி இருக்கும். ஒரு நெஞ்சு வலி வர்றவே மாரடைப்பு சார்ந்தவனுக்கு குறித்த நேரத்துக்குள்ளே கூட்டு போகலைன்னா உயிர் பறிபோயுங்கிற அபாயம் இருக்கும். எவ்வளவோ சிக்கலான விஷயங்களுக்கு ஆம்புலன்ஸை வந்து பல அரசியல் கட்சிகள் வந்து, தொண்டு நிறுவனங்கள் வந்து வாங்கி கொடுக்குறேன் மக்கள்கிட்ட. இந்த கட்சி சார்பாக நாங்கள் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக நாங்கள் ஆம்புலன்ஸை வந்து அர்ப்பணிக்கிறோம். அப்படி அர்ப்பணிப்பதன் மூலமாக இவர்கள் வந்து இந்த கட்சிக்காரர்கள் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படணுங்கிறத ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்ததான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆம்புலன்ஸ் ஓட்டக்கூடாதுன்னு சொன்ன கட்சியை நான் அப்பதான் கேள்விப்படுறேன். இது முதல் முறையாக இருக்கிறது. இது வரைக்கும் எத்தனையோ இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவருக்கு இப்படி ஒரு சந்தேகம் இருக்குதுன்னா கூட அந்த சந்தேகத்தை வந்து வேற வகையில் அப்ரோச் பண்ணியிருக்கலாம். இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்க வேண்டிய விஷயம். இல்லைங்க, அவருக்கு தலைமைக்கான எந்த மெச்சூரிட்டி இல்லைங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப அடிப்படையான பண்பு. இது வந்து பேசிக்கான விஷயம். இதை வந்து ஒரு அரசியல்வாதியாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சாதாரணமாக நீங்கள் ரோட்டில் போகிறவனே, ரொம்ப வேகமாக வண்டியில் போகிறவனே பல பேர் என்ன பண்ணுவான்னா, ஆம்புலன்ஸ் சத்தம் ரொம்ப தூரத்தில் கேட்குறப்ப வண்டியை ஊரங்கட்டி வழிபடக்கூடியவர்கள் பல பேர் இருப்பாங்க. ஏன்னா அதுக்குள்ளே என்ன நிலைமையில அந்த உயிர் இருக்கும், பல்ஸ் குறைஞ்சிக்கிட்டு இருக்கலாம், சில பேருக்கு வந்து உயிருக்கு போராட்டமாக இருக்கலாம், வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கலாம். அதனால் இது வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு மனிதாபிமானம். இதுக்கு ஒரு அரசியல் தலைவராக இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. இவர் வந்து வழிவிடுவதற்குத்தான் அறிவிப்பு செய்திருக்க வேண்டுமே தவிர, அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க என்று சொல்வதெல்லாம் பண்பாடு இருக்குமே தவிர, வழி மறிங்கன்னு சொல்றது இருக்குல்ல, வழி விடுங்கன்னு சொல்றதுக்கும் வழி மறிங்கன்னு சொல்றதுக்கும் எவ்வளோ பெரிய வேறுபாடு இருக்கிறது. போகாதேன்னு சொல்லலாமா? ஒரு ஆம்புலன்ஸை வந்து நீ இந்த வழியில போகாதேன்னு சொல்லலாமா? ஏன்னா ஒரு ஒரு வரலாற்று சம்பவம் உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஸ்துரை வந்து கலெக்டராக இருக்கிற போது அவசரமாக ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து அக்ரஹாரத்தின் வழியாக அழைத்து செல்ல வேண்டிய ஒரு ஷார்ட்கட்டாக போனால் அப்படிதான் போக முடியும்னு சொன்னதுக்காக எங்கள் சனாதன தர்மத்தை அவர் மீறிவிட்டார் என்பதற்காக தான் ஆஸ்துரையினுடைய படுகொலைக்கு சபதம் ஏற்றுக்கொண்டவர்களே அக்ரஹாரத்தின் வழியாக ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் வந்து கர்ப்பிணியாக இருக்கிறவளை வந்து அழைத்து சென்றார்கள் என்பதற்காக தான் ஆஸ்துரையின் கொலையே நடந்திருக்கிறது. வரலாற்றில் இது ஒரு சம்பவம். அதை சுதந்திர போராட்ட வரலாக பின் இவங்க வந்து மாற்றிக்கிட்டாங்க. அது உயர் ஜாதியினர் எழுதப்பட்ட வரலாறு என்பதனால வாஞ்சிநாதனுக்கு அவர்கள் வேறொரு வண்ணம் பூசிக்கொண்டார்கள். ஆனால் நடந்தது தான் உண்மை. ஆஸ்துரையினுடைய சுடப்பட்ட வரலாறு குறித்து தனிப்பட்ட புத்தகமே வந்திருக்கிறது. காலச்சுவடு பதிப்பகத்திலிருந்து தனித்து ஒரு புத்தகமே வந்திருக்கிறது. அதனால எப்பொழுதுமே வந்து இது ஒரு பெரிய வரலாற்று பிழை. இதை வந்து எடப்பாடி பழனிசாமி செய்தார். சார், நன்றி.